அம்மா என்னம்மா இது? ஒரு தமிழக தேர்தல் நடந்து நான் குழப்பமான தேர்தல்னு 6 மாதமாக சொல்லிகிட்டு இருந்தேன். தமிழ்நாட்டினுடைய தேர்தல் குழப்பமான தேர்தல், லட்சக்கணக்கான மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு மெஜாரிட்டி இல்லாமல் மிகப்பெரிய குழப்பமான நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டது. நான் கேட்பது உன்னிடத்தில், சத்தியம் ஜெயிக்க வேண்டும், தர்மம் ஜெயிக்க வேண்டும், உண்மை ஜெயிக்க வேண்டும். இன்னும் 7/5/2026 வியாழக்கிழமை குருவாரத்தில் வராய்கிட்ட நான் ஒரே ஒரு வரம் கேட்கணும். பணபலம்தான் ஜெயிக்குமா? ஜாதி பலம்தான் ஜெயிக்குமா? அதிகார பலம்தான் ஜெயிக்குமா? அப்போ சத்தியம், நேர்மை, உண்மை, ஒழுக்கம், பயம், பக்தி, அப்போ சன்னிதானங்கள், கோயில்கள், பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் கண்ண மூடின்னு இருக்கிறீங்களா? அசுரனை அழிக்க வந்தவ தானே வராகி. தயவு சேர்ந்து உன்கிட்ட வேண்டுறம்மா. குழப்பமான தேர்தல், யாருக்கும் மெஜாரிட்டி இல்லைன்னா குறுக்கு வழியில் ஆட்சி வர்றதுக்கு விடவே கூடாது நீ. அப்போ நீ விட்டனா அப்போ பணபலமோ, அதிகார பலமோ, செல்வாக்கு உள்ள பலமோ, ஜாதி பலமும் சேர்ந்து இந்த உலகத்தை அழிச்சிடும். அப்போ சத்தியம் ஜெயிக்கணும்னா, மெஜாரிட்டி இல்லைன்னா இந்த ஆட்சியை கலைச்சிடு. திருப்பி ரீஎலெக்ஷன் வை. அப்போ யார் மெஜாரிட்டியாக வராங்களோ அவங்க ஆட்சியில் அமரட்டும். அதான் உண்மை. அதுதான் காந்தி இந்த நாட்டுக்கு வாங்கி கொடுத்த சுதந்திரம். ஒவ்வொரு மனிதனுடைய ஓட்டுக்கு மரியாதை கொடுங்க ஐயா. ஒவ்வொரு மக்களுடைய மனநிலையை புரிந்து பாருங்க. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். தப்பான பணமும் தப்பான துட்டும் குறுக்கு வழியில் வாழ்ந்ததா இந்த உலகத்தில் வரலாறே கிடையாது. இறைவன் போட்ட கணக்கை யாராலும் மாற்ற முடியாது. இந்த பூஜையின் மூலம் வராய்கிட்ட நான் சொல்றது, யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை என்றால் சத்தியத்தோடு தர்மத்தோடு இந்த ஆட்சியை கலைச்சிடு. மறு தேர்தல் கொண்டு வா. அப்போ மக்கள் தனி மெஜாரிட்டியை கொண்டு வருவாங்க. அப்போ நிலையான ஆட்சி அமையும். இல்லை என்றால் இந்த தேர்தல் ஒவ்வொரு நாளும் போராட்டமான தேர்தலாக போய் மக்களுக்கும் ஒன்றும் செய்ய முடியாது, அரசாங்க அதிகாரிகளும் ஒன்றும் செய்ய முடியாது, நிர்வாகம் சம்பிச்சு போயிடும். வராகி கண்ணை திறந்து பார்த்து தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் துணையாக இருப்பேன்டா. நான் என் மகன், நீ உன் அருள்வாக்கை நான் பார்த்து கொள்வேன், உன் எண்ணத்தை புரிந்து கொண்டேன். அம்மா, ஏழைங்கள்லாம் எப்படிம்மா, சாதாரண மனிதெல்லாம் எப்படிம்மா வாழ முடியும்? வெறும் செல்வாக்கு உள்ளவனே செல்லுறானா, செல்லாத காசாக போகிறானம்மா. அப்போ இந்த பூஜை, நான் உன் அருளை நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ மகா தீபார்த்தனை.